இப்ப நீங்க கல்யாணம் பண்ணீங்களா, அதான் அக்காக்கு முன்னாடி சரிங்களா, வீட்டுல கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து பொண்ணு பார்த்திருப்பாங்க. அதுலதான் ஒரு ஒரு 3-4 எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க. சரின்னு சொல்லிட்டேன்னா என்ன எங்க அப்பா யோசிச்சா தெரியல, என்னை கூப்பிட்டுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த சானிட்டோரிய தாம்பத்துக்கு போயிட்டாரு. பிரிட்ஜுக்கு கீழே வெயிட் பண்றோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் வர்றாங்க. யாருப்பா வர்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வர்றாங்க. சரி வீடு காட்டுற புரோக்கர் போல இருக்கு, காட்டுறதுக்காக கூப்பிடுறாங்க, சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா அவங்க வந்தாங்க. பேசிட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டு போனோம். செப்பல்லாம் அவுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறோம். வீட்டையே சுத்தி மேல கீழே அப்படியே பாக்குறேன். 2 பெட்ரூமா 1 பெட்ரூமா, எத்தனை வருஷத்துக்கு வீடு, பொய் இல்ல அனைத்தும் உண்மை. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 15 அடி தூரம் தான். அது வரைக்கும் எனக்கு பொண்ணு எல்லாம் தெரியாது. நான் வீடியோ தான் பாத்துருக்கேன். என்ன சொல்றாங்க இப்படியேதான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு அது தெரியும். ஆனா உள்ள போகும்போது எல்லாரும் என்னையும் மூஞ்சி அப்படின்னு பார்க்கும் போது கொஞ்சம் என்னடா ஏதோ ரெடியாகுன்றாங்க. நம்மள வீட்டை சுத்தி பாக்கணும்னா பெட்ரூம்லயோ ஆளையோ கிச்சன்லயோ காட்ட மாட்டாங்க, இங்கேயோ உட்கார வச்சு வீட்டை சுத்தி பாருன்றாங்கன்னு ஒரு தீப்பொறி லைட்டா நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா தோணும்ல. அதுக்கப்புறம் பொண்ணு ரெடி ஆயிட்டு வந்து அங்க உட்கார வச்சுட்டாங்க. கண்ணும் தெரியல எனக்கு, 15 அடி தூரத்துல இருக்கு. அப்பெல்லாம் நான் கண்ணு நல்லதா கண்டது, அப்பயும் தெரியல. அதுக்கப்புறம் எங்க அப்பா நான் பாக்குறேன். அவங்க வந்து பொண்ணு வீட்டுக்கு அந்த அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு அது பொண்ணுக்கு அப்பா கிடையாது. இது மாதிரிங்க பொண்ணுக்கு வந்து ரயில்வே ஏதோ ஜாப் ஏதோ கவர்மெண்ட் வேலை ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நான் எங்க அப்பாவே பாத்துன்னு இருக்கேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்ல என் மூஞ்சிதான் பாத்துன்னு இருக்கிறாங்க என்னடான்ட்டு. அப்புறம் எங்க அப்பா பார்த்து அவங்க வந்து நாங்க லேடிஸ் எல்லாம் யாரும் கூட்டு வரலையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அவங்க கேட்டாங்க, எனக்கு தெரியல, பொண்ணே பார்த்துருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னா நல்லா சொல்லிட்டேன், அவங்க பண்றேன் இதெல்லாம் பொறுப்புன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் பொண்ணு பார்த்துட்டு சரிங்க நாங்க பேசிட்டு சொல்றோம், நாங்க நான் சொல்றேன் என்னோட ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப்ல என்ன பண்றது. ஆனா சத்தியமா சொல்றேன், பொண்ணு கொஞ்சம் கூட எனக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டரே ஆகல. நான் வீடியோ தான் பாத்து நடக்கிறேன்.